கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள், ஆங்கில மாதம் 13/11/2024 புதன்கிழமை. இன்றைய திதி துவாதசி திதி. இந்த துவாதசி திதி காலை 10:21 வரை, பின்பு திரையோதசி. இந்த துவாதசி திதியில் தனம் தானியங்களை சேகரித்தல், தானியங்களை விதை தானியங்களையும் சேகரித்தல், மேலும் சுப செலவுகள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று தர்ம காரியங்கள், தங்களால் இயன்ற அளவு தர்ம காரியங்கள் செய்வதற்கும், நிலையுள்ள மற்றும் நிலையில்லா அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் இந்த துவாதசி நட்சத்திரம் உதவுகிறது. இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுப ஹோரை நல்ல நேரங்களில் செய்தீர்களானால் அது வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சாந்தி முகூர்த்தம் சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கும், பெயர் சூட்டல், குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுதல், வித்யாபாரம் செய்வதற்கு, உபநயனம், வளைகாப்பு, திருமணம், விவசாயம் போன்ற காரியங்களை விவசாயம் செய்வதற்கு இந்த ப்ரீ பிரைமரி ஒர்க்குமாக விவசாயம் செய்வதற்கு, விதைகள் நேர்த்தி செய்வதற்கும், கிரக பிரவேசம் சம்பந்தமான வேலைகள் செய்வதற்கும், இன்று மணப்பெண் பிரவேசம் செய்வதற்கும், விதை விதைத்தல் ஆகியவை செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது புதிய பதவிகளை ஏற்பதற்கும், அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று புண்ணிய ஸ்தலங்களில் நீராடுவதற்கும் இன்று நல்ல நாளாக இன்று கருதப்படுகிறது. வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பிரயாணங்கள் செய்வதற்கும், மேலும் புத்தாடைகளை வாங்கி அணிவதற்கும், வஸ்திர தானம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் சுப ஹோரையில் செய்தீர்களானால் வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்று ஏதாவது நிதி கடன் வாங்குவதற்கு இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நம்முடைய அலுவலகத்தில் ஆடிட்டிங் சம்பந்தமான கணக்கு வழக்குகளை சரி செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று கோயில் புனித யாத்திரை செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த நட்சத்திரங்கள் சிம்ம ராசியில் வருகிறது. ஆகவே சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். ஆகவே இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. மேலும் இந்த சந்திராஷ்டம காலங்களில் செய்யும் காரியங்கள் தடை தாமதமாகவே வந்து சேரும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த ஒரு சுப காரியங்களையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய இந்த கௌரி நல்ல நேரங்களில் நாம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த பிஸ்னஸ்களை அபிவிருத்தி செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 12 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை
9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சுப காரியங்கள். இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் கனிகாம்பரம் செய்வதற்கும், நம்மளுடைய கம்பெனியில் ஆடிட்டிங் சம்பந்தமான கணக்கு வழக்குகளை சரி செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் குழந்தைகளுக்கான வித்யாபாரம் செய்வதற்கும், குழந்தைகளை பள்ளியில் சேர்த்து வித்யாபாரம் செய்வதற்கும் உகந்த நேரமாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சந்திரன், ராகு. இன்றைய ராசி பலன். இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வந்து சேருவதாகவே இன்று அமைகிறது. இளைய சகோதரர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடைபெறுவது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் இன்று நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அது விற்பனைக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. அப்படியே விற்றாலும் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே அமைகிறது. அண்டை வீட்டார்களில் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது மிகவும் நல்லது. ஏன்னா அவர்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது சில அறிவார்ந்த முயற்சிகள் செய்பவர்களுக்கு இன்று சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக சிறு சிறு பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு வலது காதுகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆற்று போக்குவரத்தை தாண்டி இன்று செல்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும். இதனால் உங்களுக்கு சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது இந்த மேசராசி நேயர்களுக்கு. மேலும் இந்த மேசராசி நேயர்கள் இன்று கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களாகவே இன்று அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாபங்கள் மிகவும் குறைவாகவே இன்று அமையும். அதனால் இன்று ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது, ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு வெளியூரிலிருந்து வர வேண்டிய சில அமௌண்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது சுபகாரியம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் பேசினீர்களால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்களை தராது. ஆகவே முடிந்தளவு இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் ஒரு தடை தாமதங்கள் மூலமாகவே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைகிறது. ஏதாவது ஒரு பொருளை கடைக்கு வாங்க போனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த பொருள் இன்று கடையில் கிடைப்பது கொஞ்சம் 3 கடை ஏறி இறங்கினா தான் நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைக்கும்.
ஆகவே இன்றைக்கி அதுக்காக இன்றைக்கி மனம் சலிக்காமல் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது புதிய நகைகள் சுபகாரியம் சார்ந்து புதிய நகைகள் வாங்குவதற்கும் இன்று புதிதாக யாருக்காவது வஸ்திர தானம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதாக இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாக அமையலாம். சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தவர்களுக்கு இன்று சாதகமான பலன் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஒரு நல்ல இடத்தில் ஒரு புதிய நபர்கள் மூலம் இன்று நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகளும் சில உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்றைக்கி ஏதாவது கடன்காரர்கள் வந்து கடனை கேட்டிங்கன்னா கொஞ்சம் நிதானத்துடன் பொறுமையுடனும் மிகவும் பொறுப்புடனும் பதில் சொல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று நீங்கள் கடனை கொடுத்தீர்களானால் இன்று கடன் தீர்வதற்கு ஒரு உகந்த நாளாகவே இன்று அமையும். இன்று வாங்கிய கடன்களை கட்டுவதற்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இதனால் விரைவில் கடன் தீர்வதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சில செயல்கள் தடை தாமதமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் இந்த நோய் பூரண குணம் அடைவதற்காகவே இன்று அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே இன்று முடிகிறது. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று கூட்டுத் தொழிலில் நீண்டலாக்காக இருந்த ஒரு மந்தமான நிலை மாறி இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய பார்ட்னர் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்லுறவு இன்று நட்பு பாராட்டும்படியாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய கலெக்ஷன் அமௌண்ட் எதுனா கண்டிப்பாக இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று உறவினர்களின் வருகையால் இன்று உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நீண்ட நாட்களாக சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சிலருக்கு தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சல்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. இந்த வீண் அலைச்சல் மூலம் இன்று உங்களுடைய சேமிப்பு கரைவதற்காகவே இன்று அமைகிறது. இதனால் வீண் அலைச்சல் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தேவையில்லாத பிரச்சனைகளில் இன்று நீங்கள் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் மற்றவர்கள் இன்று உங்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை இன்று நீங்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அதாவது மற்றவர்களுடைய உங்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை அனுமதிக்காமல் இருந்தீர்களானாவே கொஞ்சம் பாதி பிரச்சனைகள் ஓய்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இதனால் தேவையில்லாத உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாடு சார்ந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு சாதகமான பலன்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வரும் முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஆட்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பழகுவது மிகவும் நல்லது. இதனால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நாம் கொஞ்சம் தவிர்ப்பதாகவே இன்று அமையும். அதையும் மீறி நீங்கள் அவர்களுடன் ஏதாவது பழகுனீங்கன்னா அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனைகளை தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது.
மேலும் இன்று ஏதாவது முன்னோர்களை இன்று நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செயல்களும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சாதகமான பலன்களை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிய ஒரு மேல்நிலை படிப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கும் அதற்கான இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய இடத்தில் வேலை கேட்டு செல்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல மரியாதை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று மேல் படிப்பு படிக்கும், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று உயர்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று கொஞ்சம் ஏதாவது ஸ்காலர்ஷிப்பு அல்லது எஜுகேஷன் லோன் பற்றி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான முயற்சி செய்தீர்களானால் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று எந்த காரியங்களை செய்தாலும், இன்று எந்த முயற்சிகள் செய்தாலும் அனைத்தும் வெற்றி பெறும் சூழ்நிலையே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக காரிய தடைகளை தாண்டி இன்று வெற்றி நடை போடுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது திருமணம் அமையாமல் இருந்தவர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைந்து நல்ல இடத்தில் வரன் அமையதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். அரசு ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் ஆகியவைகள் மூலம் இன்று நிலுவையில் இருந்த அமௌண்ட்டுகள் இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகி உள்ளது. சிலருக்கு அரசு சார்ந்து புதிய வேலை புதிய டெண்டர்களை விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் இன்று அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அமையும். இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு இன்று நிலம் சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்கிற வேண்டிய, வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. அலுவலகத்தில் இன்று உங்களுடைய மதிப்பு மரியாதை உறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மூத்த அதிகாரியின் மூலம் இன்று பாராட்டுக்களை பெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று சாதகமாக இருப்பதால் இன்று நீங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அதிகமாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது அஜீரண கோளாறுகள் மூலம் சிறு சிறு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இதன் மூலம் உங்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று மிகவும் யோகாரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம் ஏதாவது வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது தாயார் ஏதாவது கொஞ்சம் பெற்றோர்கள் சேமித்து வைத்த ஃபிக்ஸட் டெபாசிட்டு அவர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது வருமானம் தரும் நாளாகவே இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது வாக்குவாதங்கள் செய்தீர்களானால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் நீங்கள் இருந்தால் கூட வேணுமுனே வம்புக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் கொஞ்சம் நீங்கள் ஏதாவது தேவையில்லாத கடும் சொற்களை பேசினீர்களானால் உங்களுக்கு வம்பு வழக்குகளை உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் இன்று அவர்கள் செய்யும் காரியங்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முடிந்தளவு வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் எந்த ஒரு காரியங்களை செய்யும் போதும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இதனால் இயந்திரங்களை இயக்கும்போது தொழிற்சாலைகளில் தொழிலாளர்கள் இயந்திரங்களில் வேலை செய்யும் போது
தேவையில்லாத கவன சிதறல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் உடல் சோர்வு, சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் மிகவும் கவனத்துடனும் விழிப்புடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று கணவன் மனைவி சிலருக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிவினைக்கு வழிவகுப்பதாகவே இன்று அமையும். ஆகவே இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்றிருக்கும் பெண்கள் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு 50% காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு சுப விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று சிலருக்கு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் சுப விரய செலவு செய்தீர்களானால் அது உங்களுக்கு மிகவும் எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைகள் பேரிலோ ஏதாவது டெபாசிட் செஞ்சிங்கன்னா அது அவர்கள் எதிர்காலம் கருதியும் உங்களுக்கு சுப விரய செலவாகவே மாறுவதற்காக ஒரு வாய்ப்பு உள்ளது. மேலும் சிலருக்கு ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டு உங்களை விட்டு போகாமல் உங்கள் கூடயே இருக்கும். இல்லைனா தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது எதுலையாவது ஒரு முதலீடு செஞ்சிங்கன்னா அந்த காசு எங்கே போகாமலும் உங்கள்கிட்டயே இருக்கும். இல்லாட்டி அது வீண் விரய செலவாகவே மாறுவதற்காக ஒரு வாய்ப்பு உள்ளது. கையில் ஏதாவது காசு இல்லாதவங்க ஏதாவது கடனை வாங்கி கூட வீண் விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையதாகவே இருக்கும். இதனால் ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா ஒரு ரூபா 2 ரூபா இருந்தால் கூட ஏதாவது யாத்திரைக்காரர்களுக்கு நீங்கள் சிறு உதவி செய்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகள் ஒரு சுப விரய செலவாக மாறுவதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு கடன் பிரச்சனையினால் கொஞ்சம் சில உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. ஆகவே முடிந்தளவு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை கொடுத்தீர்களானால் விரைவில் கடன் தீர்வதற்காகவே அமைகிறது. மேலும் சிலருக்கு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று 2ஆம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைந்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமைவதாகவே இன்று அமைகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமைகிறது. இன்று தொழில் துறையில் பொறுத்தவரை இன்று புதிய யுக்திகளை கையாண்டு இன்று புதிய வாடிக்கையாளரை இன்று ஈர்ப்பதற்கான புதிய யுக்திகளை கையாண்டு நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. கடன் கொடுத்து நீண்ட நாட்களாக கடன் வரவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இன்று கடன் திடீரென்று திருப்பி தருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமானவை பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று குழந்தைகள் மூலம் சிறு வீண் விரய செலவுகள் இருப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று அவர்களுடைய நலன் கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கு இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலர் குழந்தைகள் மூலம் ஏதாவது ஆர்டி டெபாசிட்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவர்கள் நலன் கருதி இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாளாக இன்று அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு வளைகாப்பு செய்யும் ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கு பேங்கில் லோன் அல்லது வேறு ஏதாவது அப்ரூவலுக்காக நீங்கள் எதாவது அலைஞ்சிங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது.
புதிய வீடு வாங்கும் முயற்சியில் சிலருக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது நிலம் கரையம் செய்ய வேண்டிய நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு இருப்பறியில் இருந்த நிலம் கரையம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று சிலருக்கு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு யாருக்காவது கடன் கொடுக்கும்போது முடிந்தளவு ஏதாவது லீகலாக என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்று சுபகாரியம் சார்ந்து ஏதாவது நகை நட்டுக்கள் வாங்குவதற்கும் புடவைகளை வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு அதற்கான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு மிகவும் நல்ல பலன்கள் வருவதாகவே அமைகிறது. சிலர் குடும்பத்துடன் புனித யாத்திரைகளுக்கு பயணம் செய்யும் ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது கால்நடைகளுக்கு அதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று மிகவும் கால்நடைகள் மூலம் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று கால்நடைகள் மூலம் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் இன்று மிகவும் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமான லாபங்கள் வருவதாகவே அமைகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு யாருக்காவது ஒரு கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சில தேவையில்லாத மனக்குழப்பங்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு யாருக்காவது இன்று வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பது தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் சில வம்பு வழக்குகளும் வருவதாகவே இன்று அமையும். இந்த யாருக்காவது ஜாமீன் போடுவதாக இருந்தால் இன்று கொஞ்சம் ஜாமீன் போடுவதை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்றைக்கி யாருக்காவது ஜாமீன் அல்லது உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாருக்கும் ஒரு வாய்மொழி வாக்குறுதியோ அல்லது ஜாமீனோ கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மேலும் திருமணம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சிறு சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை அனைத்தையும் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இந்த வீடு சார்ந்து நிலம் சார்ந்து எந்த முயற்சிகள் செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதற்கான ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு நடந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் தருவதாகவே இல்லை. மேலும் சிலருக்கு நிலம் சார்ந்து ஏதாவது நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் ஏதாவது நிலம் வாங்குறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. அது பேசாமல் இன்றைக்கி அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. ஆகவே இன்றைக்கி எந்த காரியங்களை செய்தாலும் சில தடை தாமதங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் திடீரென்று கொடுக்காமல் இப்போ சென்று விடுவார்கள். ஆகவே இன்றைக்கி அதை எதிர்பார்த்து நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சில உறவினர்கள் வருகையால் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இந்த சிம்மராசி நேயர்கள் இன்றைக்கி கொஞ்சம் சந்திராஷ்டமம் முடியும் வரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு
புதிய முதலீடுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைக்கி யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதையோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று புதிய முயற்சிகள் புதிய முதலீடுகளை செய்வதை மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சுபகாரியம் சார்ந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. இன்றைக்கி சுபகாரியம் சார்ந்து ஏதாவது பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மேலும் நிலம் சார்ந்து ஏதாவது அக்ரிமெண்ட் போடுவதோ அல்லது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. இந்த பூசம் நட்சத்திரக்காரர் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு இன்று ஏதாவது பிரயாணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தொலைதூர பயணங்கள் மூலம் சிறு சிறு வீண் விரய செலவுகளும் உடல் உபதைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. விவசாயம் சார்ந்து தொழில் செய்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகளும் சில உடல் உபதைகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத கோபத்தினால் கடும் சொற்களை பேசுவதாகவே இன்று அமைகிறது. இந்த கடும் சொற்கள் மூலம் தேவையில்லாத ஒரு நல்ல வாய்ப்புகளை இழப்பதாகவே இன்று அமையும். ஆகவே இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் முடியும் வரை எந்த ஒரு காரியத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பண வரவு திடீரென்று வருவதாகவே இன்று அமைகிறது. வியாபாரத்தில் இன்று ஏதாவது புதிய யுக்திகளை கையாண்டு புதிய முயற்சிகள் மூலம் இன்று லாபங்கள் அதிகமாகவே வருவதாகவே இன்று அமைகிறது. அரசு சார்ந்து வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஊழியர்கள் ஆகியவர்களுக்கு இன்று மேல் அதிகாரி மூலம் நல்ல பாராட்டுகள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள சில பில்கள் ஏதாவது இன்று அவர்களுக்கு ஒரு அரியர்ஸ் அமௌண்ட் கிடைப்பதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு பதவி உயர்வு உள்ளூரிலேயே பதவி உயர்வு வெளியூர் மாற்றலாகாமல் உள்ளூரிலேயே குடும்பத்துடன் வசிப்பதாகவே இன்று அமையும். ஆகவே இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். புதிய டெண்டர்கள் புதிய ஏதாவது ஒப்பந்தங்கள் நிலுவையில் இருக்கிற ஒரு அமௌண்ட்டு இன்று ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஃபிக்ஸ்டு ஆர்டி டெபாசிட்டில் அமௌண்ட் போடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது எஜுகேஷன் லோன் மேல் படிப்புக்கான எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. அரசு சார்ந்து ஏதாவது அரசு உதவி பணம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் ஆகாமல் இருந்தால் இன்றைக்கி ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் அதற்கான ஏதாவது ஒரு நல்ல செய்திகளும் சாதகமான பலன்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல ஒரு காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று ஏதாவது தெய்வங்கள் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்கு இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் அதற்கான அனைத்துக்கும் பலன்களும் உறுதியான பலன்களும் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் தேவையில்லாத கொஞ்சம் மன சஞ்சலங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தேவையில்லாத யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதாகவே அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு அலுவலகத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்கள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் அவர்களோடு சிறு பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. தேவையில்லாத ஒரு கடும் சொற்களை பயன்படுத்துவதையும் மிகவும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே முன்பின் தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை சந்திக்க நேரும். ஆகவே செய்யாத செயல்களுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதாகவே இன்று அமைகிறது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியை ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் வீண் விவாதங்களும் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் கலத்தர விரோதம் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது முன்னோர்கள் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து ஏதாவது பாக பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன் அமையவில்லையே என்று இருப்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலம் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி வேலை செய்கிறவர்களுக்கு இன்று நீண்ட நாட்களாக கலெக்ஷன் ஆகாமல் இருந்த ஒரு அமௌண்ட் இன்று கலெக்ஷன் ஆவதாகவே இன்று அமைகிறது. ஜவுளி வியாபாரம் மருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அதற்கான வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சிறு சிறு தொந்தரவுகளும் உபதைகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை கட்டினீர்களானால் விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். அந்த கடன் விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நல்ல விஷயங்களை செய்வதற்கும் வீடு நிலம் சார்ந்து ஏதாவது புதிய முயற்சிகளை செய்வதற்கும் உகந்த நாளாக என்று கருதப்படுகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக ஒரு வீடு தொலைவிட்டிருப்பவர்களுக்கு ஒரு நிலம் பார்த்து அக்ரிமெண்ட் போடாமல் இருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான ஒரு நல்ல பலன்கள் நல்ல சாதகமான ஒரு நேரங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு தக்க மருத்துவரை அணுகி இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களால் அந்த நோய் பூரண குணம் அடைவதாகவே இன்று அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த ஊடகம் வழியாக ஜோதிஷம் அனைவருக்கும் பயன்பட வேண்டும் என்ற நோக்குடன் அடியேன் செயல்படுகிறேன். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த QR கோடு வழியாக தங்கள் இயன்ற அளவு உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. மேலும் ஏதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இன்று திடீரென்று வருமானங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் ஏதாவது புதிய பிரான்ச் ஓப்பன் பண்ணுறவர்களுக்கு இன்று கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதாகவே இன்று அமையும். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முறைக்கு யோசனை பண்ணி செய்வது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது தொழிலில் ஏதாவது சாதிக்க விரும்புபவர்கள் ஏதாவது கொஞ்சம் பணம் செலவு செய்தால் மட்டுமே அதற்கான ஒரு சாதனைகளை புரிவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இன்று அமையும். சிலருக்கு இடது கண்
கால்களில் பாதங்களில் சிறு சிறு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து சில சில பிரச்சனைகள் மூலம் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வருவது கொஞ்சம் தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. தொழில் சார்ந்து ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் அந்த கடன்கள் கூடிய விரைவில் கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இன்று அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேவையில்லாத பிறருடன் வாக்குவாதங்களை செய்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது தேவையில்லாத வாய் திறந்தால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இதனால் வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று சென்று கூடா நட்பின் மூலம் நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இதனால் இன்று அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதாகவே இன்று அமையும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடுகள் மூலம் ஏதாவது திடீர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது உங்களுக்கு வீண் விரைய செலவு வருவதாகவே இன்று அமைகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று தேவையில்லாமல் சில வண்டி வாகனம் மூலம் இன்று ஒரு வருமானம் கம்மியாகவே இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று வண்டி வாகனம் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தால் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சாதகமான பலன்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. கருவுற்றும் பெண்களுக்கு சிலருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் தக்க மருத்துவரை அணுகி இன்று சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரவேண்டிய பண வரவு இன்று தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் சுப நல்ல நாளாக அமைந்தாலும் சுப விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று அது உங்களுக்கு வீண் விரய செலவாகவே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா ஏதாவது தங்கத்திலேயோ அல்லது ஒரு நிலத்திலேயோ நீங்கள் முதலீடு செய்தீர்களானால் அந்த வீண் விரய செலவுகள் தடுப்பதற்காகவே ஒரு சேவிங்காகவே மாறிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அல்லது கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா அது யாருக்காவது உங்கள் பேரில் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அந்த காசு எங்கேயும் போகாமல் உங்கள்கிட்டயே தங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. இல்லைனா தேவையில்லாத ஒரு வீண் விரய செலவுகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு நீங்கள் முடிந்தளவு ஒரு நன்கொடை கொடுத்தீர்களானால் அது சுப விரய செலவாக மாறி அது வீண் விரய செலவுகளை தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று உங்களுக்கு அமையும். ஆகவே இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாகி விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இதனால் இன்று உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை வருவதாகவே இன்று அமைகிறது. விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலை பொறுத்தவரை இன்று மிகவும் லாபகரமான நாளாகவே இன்று அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது குழந்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வசிக்கும் குழந்தைகள் மூலம் ஏதாவது ஒரு அமௌண்ட் ஏதாவது அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இன்று உங்களுக்கு உதவுவதாகவே இன்று அமைகிறது. மேலும் மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் வெளிநாடுகளில் நிலுவையில் இருக்கும் ஒரு பண வரவு இன்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் பிரச்சனை இருந்து ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் வெளிவட்டாரங்களிலும் கொஞ்சம் பார்த்து பழகுவது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகளும் சில கோர்ட் கேஸ் வழக்குகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கடும் சொற்கள் பேசாமலும் கொஞ்சம் அமைதியாகவும் பொறுமையாகவும் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த விருச்சிக ராசி நேயர்கள்
அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று சாதகமான பலன் இருப்பதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு சந்ததி விருத்தியாகி வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளும் ஏதாவது வீட்டில் மராமத்து வேலைகளும் இன்று செய்து முடிப்பதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கும் ஏதாவது புதிய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது செய்வதற்கு ஏதாவது அப்ளிகேஷன் ஏதாவது அப்ரூவல் வேண்டிய அப்ளிகேஷன் கொடுத்தவர்களுக்கு அனைவருக்குமே இன்று ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வீடு ஏதாவது ஒரு வீடோ அல்லது கிரயமோ ஒரு பிரச்சனையிலிருந்து கிரயம் பண்ணாமல் இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று அதற்கான ஒரு கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ஒருத்தருக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று லீகலாக ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் கொடுத்தீங்கன்னா போன பணம் திருப்பி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக உள்ளது. யாருக்காவது ஒரு பைசா கொடுத்தீங்கன்னா கூட லீகலாக பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி கடன் போச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி வருவதாகவே வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் மிகுந்த வருமானங்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அவர்கள் மூலம் ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. ஏதாவது கால்நடைகள் சார்ந்து ஏதாவது புரோக்கரிஸ்ட் வேலை செய்பவர்களுக்கு இன்று மிகவும் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது பால் விவசாயம் சார்ந்து பால் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே அமைகிறது. இந்த கால்நடைகளை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சுபகாரியம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். சுபகாரியங்களுக்கான ஏதாவது புடவைகள் நகைகள் வாங்குவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் சிலருக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. தொழில் சார்ந்து வெளியூர் பிரயாணங்கள் மூலம் இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். குடும்பத்துடன் சில பேர் இன்பச் சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவதற்கும் புனித நீராடுவதற்கும் இன்று சிலருக்கு வாய்ப்புகள் அமைவதாகவே இன்று அமைகிறது. இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் ஏதாவது செய்தீர்களானால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் இன்றுக்கும் அதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு தோல்வியில் முடிவதாகவே இன்று அமைகிறது. யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது. டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று வண்டி வாகனம் மூலம் ஏதாவது சிறு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. தாயாரின் உடல்நிலை கருதி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு யாருக்காவது ஒரு ஜாமீன் கொடுப்பதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது வாய்மொழி வாக்குறுதி மூலம் ஏதாவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். இன்றைக்கி ஏதாவது வாக்குறுதியை கொடுத்து இன்றைக்கு கொடுக்கிறேன் தருகிறேன் என்றால் கண்டிப்பாக இன்று உங்களால் கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்று கொடுக்க முடியாது. இங்கு நீங்கள் வருகிறேன் என்றாலும் கண்டிப்பாக இன்று அந்த வாக்கை உங்களால் காப்பாற்ற முடியாது. ஆகவே நீங்கள் வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏதாவது பேங்க்லேயோ அல்லது வேறு எங்கேயாவது ஷூரிட்டியோ ஜாமீன் கையெழுத்தோ போட்டிங்கன்னா அதன் மூலம் இன்று பிற்காலத்தில் சிறு சிறு உபதைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று முடிந்தளவு சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்றைக்கி அதை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலர் ஏதாவது இன்றைக்கு ஒரு ஆயில் பாத் எடுப்பதாக இருந்தால் கண்டிப்பாக இன்று ஏதாவது எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று நீங்கள் ஏதாவது எண்ணெய் தேய்த்து ஏதாவது குளிச்சிங்கன்னா தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் இன்று வருவதாகவே இன்று அமைகிறது. உடம்பு கூலிங்காகி சில தொந்தரவுகள் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று ஆயில் பாத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கூட்டுத் தொழில் பொறுத்தவரை மிகுந்த லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று உங்களுடைய பார்ட்னர் மூலம் இன்று புதிய யுக்திகளை கையாண்டு வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாண்டு இன்று லாபம் தரும் நாளாக அமையும்.
இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்வது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது புதிய முதலீடு செய்தீர்களால் ஒருவர் புரிந்து கொண்டு முதலீடு செய்வது மிகவும் அவசியமாகிறது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து புரோக்கரேஜ் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே அமைகிறது இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கணிசமான ஒரு தொகை லாபம் தரும் நாளாக இன்று அமையும். இன்று நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஒரு பொருள் வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று திடீரென்று உங்களுக்கு திக்குமுக்காட வர வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக ஒருத்தர் பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருப்பவர்கள் நீங்கள் ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் கண்டிப்பாக இன்று அதற்கான ஒரு தொகை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முயற்சிகள் மூலம் இன்று உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு கட்டுவதற்கு லோனில் பேங்கில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருக்கிறவர்களுக்கும் அல்லது ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணியிருப்பவர்களுக்கும் அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்தவரை இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனத்துடன் செல்வது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் பயணங்களை மேற்கொண்டிருந்தாலும் அரசின் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பாக பயணங்கள் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் திடீர் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிலருக்கு வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் சாலையில் கம்மனும் போயிட்டுருப்பீங்க, வேணும்னே ஒருத்தர் இடிக்க வருவதாகவே தோன்றும். ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் யாரிடமும் கொஞ்சம் டென்ஷனாகவும் கோவப்படாமலும் அப்படியே வந்தால் கூட நீங்கள் ஒதுங்கி செல்வது மிகவும் அவசியமாகிறது. இதனால் உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வீண் விரய செலவுகளும் வருவதாக என்று அமையும். இன்று ஏதாவது விளையாட்டுத் துறையில் இருக்கும் வீராங்கனைகள் பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது மிகவும் அவசியமாகிறது. கொஞ்சம் ஏதாவது கவன சிதறல்கள் வந்தால் கண்டிப்பாக சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமையும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்யும் விவசாயிகளுக்கு இந்த விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதாகவே இன்று அமையும். விவசாய தொழில் விவசாயிகளுக்கு திடீர் ஏதாவது ஒரு விஷ ஜந்துக்கள் மூலம் சில பிரச்சனைகளும் விஷ ஜந்துக்களை தீண்டி கொஞ்சம் தேவையில்லாத வீண் விரய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று விவசாயம் செல்லும் விவசாயிகள் கொஞ்சம் காட்டில் மேட்டில் வேலை செய்யும்போது கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது கொஞ்சம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த போராடும் நட்சத்திரக்காரர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் அமைந்து நல்லபடியில் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கூடி வருவதற்கான ஒரு நேரமாக இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நிலம் வாங்குவதற்கும் நிலங்கள் விற்பதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஒரு வீடு கிரயம் பண்ணுறதுக்கோ அல்லது நிலம் பார்ப்பதற்கோ இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் தேவையில்லாத தொந்தரவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஏதாவது கையில் அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று கடனை கட்டினீர்களானால் இன்று கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மீதி 50% காரியங்கள், சில காரியங்கள் தடை தாமதமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். இன்று தொழில்துறையை பொறுத்தவரை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று லாபகரமான ஒரு சூழ்நிலையாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று ஒருவர் புரிந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை அமைவதாகவே இன்று அமைகிறது. உறவினர்கள் வருகையால் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. குடும்பத்தில் சில ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இளைய சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று உங்களுக்கு வெற்றி வகை சூட வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் முயற்சி செய்தீர்கள்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மூதாதையர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு அதற்கான ஒரு ரிட்டர்ன்ஸ் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மூதாதையர் சொத்துக்களில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஷேர்ஸ் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக இன்று ஷேர்ஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த மகர ராசி நேயர்களுக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளையும் குறைப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் நீங்கள் அலைச்சிக்கலாம், உங்களுக்கு வீண் விரய செலவு காத்திருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நீங்கள் ஒரு தேவையில்லாத வீண் அலைச்சல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்ஸில் இருக்கிற அமௌண்ட்டு குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு உடல்நிலை சார்ந்து சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்றைக்கி எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு உங்களால் இன்றைக்கி உடம்பு முடியலன்னு கண்டிப்பாக லீவு போட்டு வீட்டிலே இருங்க, வேலை கூட செல்ல வேணாம். இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு வீண் விரைய செலவுகள் வருவதாகவே இன்று அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று உயரதிகாரிகள் மூலம் இன்று உங்களுக்கு வேலை பளு அதிகமாகவே இருப்பதாக தோன்றுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று அதிகாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வெளி வட்டாரங்களில் நீங்கள் மார்க்கெட்லேயோ அல்லது கடைக்கண்ணிக்கு செல்லும் போதோ யாருக்காவது நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு ஆட்களிடம் ஏதாவது பேசுனீங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வம்பு வழக்குகள் வருவதாகவே இன்று அமைகிறது. நீங்கள் நல்லது சொல்ல போய் அது அவங்களுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத கைகலப்பு வருவதாகவே ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தாலும் யாரிடம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. முன்பின் தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் முன்பின் தெரியாத இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது முன்னோர்களில் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்கள் ஏதாவது பாகப்பிரிவினை செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் பாதி உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையும் பாதி உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களையும் தருவதாகவே இன்று அமைகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலை அமைவதாகவே இன்று அமைகிறது. எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று படிப்பில் மந்தமாக நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இந்த குழந்தைகள் அனைத்தும் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று ஏதாவது பிஜி டிகிரி படிக்கும் மாணவர்கள் இன்று உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல நபர்களையும் நல்ல ஃப்ரெண்டுகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இந்த பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஏதாவது எஜுகேஷன் லோன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான சாதகமான பலன்கள் கிடைப்பதாகவே இன்று அமைகிறது. இன்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இன்று ஒரு நல்ல படிப்பில் முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவே இன்று அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று தடை தாமதங்களை தாண்டி புதிய இடத்தில் நல்ல வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் உறுதியான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் ஏதாவது ஒப்பந்தங்கள் இருந்தால் கண்டிப்பாக அது கையெழுத்தாவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் டெண்டர்கள் ஒப்பந்தங்கள் மூலம் நீண்ட நாட்கள் நிலுவையில் இருக்கும் ஒரு அமௌண்ட் இன்று கிடைப்பதாக ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை ஏதாவது நீண்ட நாட்களில் செட்டில்மெண்ட் ஆகாமல் இருப்பவர்களுக்கு
உங்களுக்கு. இன்று ஏதாவது முயற்சி செய்தீர்களானால் இன்று உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு நல்ல காரியத்தையும் துணிந்து செய்யலாம். இன்று தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் இன்று தெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள், மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் நல்ல செயல்களும் ஒரு நல்ல ஷேர்ஸும் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக இருப்பறியில் இருக்கும் அந்த பிரச்சனைகள் இன்று ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. குழந்தைகள் மூலம் இன்று மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. தொழில்துறையை பொறுத்தவரை இன்று தொழில் செய்யும் வியாபாரிகள் அனைவருக்கும் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று நல்ல பலன்களை தருவதாகவே இன்று அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில்துறையை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் கணக்கு வழக்குகளை சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த கணக்கு வழக்குகள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகளும் சில பிரச்சனைகளும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்று கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கம்பெனியில் கொஞ்சம் கணக்கு வழக்குகளை மிகவும் அறிவார்ந்த ஒரு ஆடிட்டிங் ஆகியவைகளை சரி செய்து கொள்வது மிகவும் அவசியமாகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது வாய் திறந்தாலும் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அக்கம் பக்கத்தில் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கொஞ்சம் டென்ஷனும் வருவதற்காகவே அமைகிறது. ஆகவே முடிந்தளவு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் வாய் திறக்காமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே வாய் ஏதாவது திறந்து நீங்கள் ஏதாவது டென்ஷனாக பேசுனீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமான ஒரு முடிந்து ஒரு வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் போகிறவர்களும் ஒரு பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமைகிறது. முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த கூடா நட்பின் மூலம் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது இன்ப சுற்றுலா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா நீங்கள் அவங்க கூட போனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் விரைய செலவு, உங்கள் பர்ஸு காலியாவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதாகவே அமைகிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்களை இயக்கும்போது கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. தொழிற்சாலையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும்போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று பணியில் சிலருக்கு நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்று எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் பணியில் மிகவும் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் கோபத்துடன் ஏதாவது கடும் சொற்களை பேசுவது தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்கள் கடும் சொற்களை ஏதாவது பேசுனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய சில வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் பறிப்போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே முடிந்தளவு இன்று எல்லோரிடமும் கொஞ்சம் அன்பாகவும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. கருவுற்றும் பெண்கள் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் கண்டிப்பாக இன்று மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக உள்ளது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது நல்ல வரன்கள் அமைவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இரண்டாம் திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளை இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது சுப விரய செலவுகள் காத்துட்ருக்கு. கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் கண்டிப்பாக இன்று சுப விரய செலவுகள் செய்வது மிகவும் அவசியமாகிறது. கையில் ஏதாவது காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நீங்கள் ஏதாவது ஒரு முதலீடு செய்வதோ அல்லது ஜுவல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதோ அல்லது குழந்தைகளுக்கு ஆர்டி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் சிறு சேமிப்பில் சேர்த்து வைப்பதோ ஆகியவை மிகவும் அவசியமாகிறது. இல்லைனா கையில் காசு இருந்துச்சுன்னா
அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. முடிந்தளவு ஏதாவது கோயில் திருப்பணிக்காகவோ அல்லது அன்னதானம் கொடுப்பதற்காகவோ ஏதாவது உங்களால் முடிந்தளவு ஏதாவது சிறு தொகையை நன்கொடை கொடுத்தீர்களானால் அதன் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவு தவிர்க்கப்பட்டு இங்கு ஒரு சாதகமான ஒரு பலன் தருவதாகவே இன்று அமையும். ஆகவே இன்றைக்கி ஏதாவது கையில் காசு இருந்துச்சுன்னா யாருக்கோ யாத்திரைக்காரர்களுக்கோ அல்லது உங்களால் முடிந்தளவு யாருக்காக இருந்தாலும் சரி சிறு உதவி செய்தீர்களானாலே அது ஒரு வீண் விரய செலவு தடுப்பதற்கான ஒரு பரிகாரமாக அமைகிறது. மேலும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் சக ஊழியர்களுக்கு நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரய செலவு தவிர்ப்பதற்கான ஒரு பரிகாரமாகவே இன்று அமையும். ஆகவே அலுவலகத்தில் வேலை செய்யும் சக ஊழியர்கள் இன்று உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ரசிக்கப்பட்டு உங்களுக்கு அரசு அதிகாரிகள் மூலம் ஏதாவது மூத்த அதிகாரிகள் மூலம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலத்தில் போட்ட அமௌண்ட் கிடைக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான ரிட்டர்ன்ஸ் இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அமௌண்ட் போட்டுட்டு நீங்கள் அது மெச்சூரிட்டி ஆகாமல் இருப்பவர்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சி செய்து மெச்சூரிட்டி ஆகி அதற்கான ரிட்டர்ன்ஸ் அதற்கான லாபங்கள் இன்று கிடைப்பதற்காகவே இன்று அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு இன்று மிகவும் வருமானம் தரும் நாளாகவே இன்று அமையும். டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவர்களுக்கு இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. கூட்டுத் தொழிலை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. உறவினர்கள் வருகையால் இன்று மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் சம்பவங்களும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மூதாதைய சொத்துக்கள் மூலம் ஏதாவது அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதன் மூலம் இன்று லாபம் தரும் நாளாகவே இன்று அமையும். ஆகவே இந்த மீனம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று அதற்கான வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தை நன்மையில் முடிவதாகவே இன்று அமையும். சிலருக்கு வளைகாப்பு செய்யும் ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கான சிலருக்கு ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. புதிய வீடுகள் வாங்குவதற்கும் புதிய நிலங்கள் வாங்குவதற்கும் முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. பேங்கில் ஏதாவது புதிய வீடு வாங்குவதற்கு ஏதாவது லோன் விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக கிரயம் அதாவது ஒரு நிலத்தை கிரயம் பண்ணுறதுக்காக ஒரு இழுபறியில் இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு நிலம் கிரயம் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக இன்று ஏதாவது நீங்கள் தக்க டாக்குமெண்டேஷன் பண்ணி கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளுக்கு தேவையான நகை புடவைகள் வாங்குவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. சிலர் வியாபாரிகளை பொறுத்தவரை இன்று தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்வர்களுக்கு அதற்கான இன்று ஒரு லாபங்கள் அதிகப்படியான ஒரு சாத்தியக்கூறுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே உள்ளது. சிலர் குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு சிறப்பான பலன்கள் வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்களும் மன உளைச்சலும் வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே முடிந்தளவு ஆடம்பரமான வேலைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசினீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே முடிந்தளவு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத வீண் விரய செலவு வருவதாகவே இன்று அமைகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. கடனை கொடுத்தாலும் தப்பு, வாங்கினாலும் தப்பு. கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இதன் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும்
இதை யாருக்காவது ஒரு ஜாமீனோ அல்லது சூரிட்டியோ கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது பிற்காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதாகவே இன்று அமையும். ஆகவே முடிந்தளவு ஜாமீன் கையெழுத்து போடுவதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதோ தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று ஏதாவது வண்டி வாகனங்களை விற்பதும் வாங்குவதையும் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதாகவே இன்று அமைகிறது. ஆகவே இன்றைக்கி கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்கள் வருவதாகவே அமைகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.